எபிரேயர் 11:4 4வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். கோடு நீ எங்க போடணும் சொல்லுங்க? விசுவாசத்தினாலே ஒரு கோடு போடணும். சொந்த பைபிளா இருந்துச்சுன்னா ஓசியை வாங்கி ஜல்லி கிழிச்சு கொடுத்துறாங்க. விசுவாசத்தினாலே ஒரு கோடு. அதுக்கப்புறம் கோடு போடாம வாசிங்க. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு. இப்ப கோடு எங்க போடணும்? செலுத்தினான். இப்ப கோடு போட்ட ரெண்டையும் சேர்த்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் செலுத்தினான். கை தட்டுங்க. ஆமென். வேறு மாதிரி சொல்றேன். ஆபேல் விசுவாசத்தினாலே கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே சொல்லுங்களேன். கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் டீப்பரா வாசிக்கணும்னா விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் கொடுத்ததை விட சிறப்பானதையும் மேன்மையானதையும் கொடுத்தான். அப்ப விசுவாசம் இருந்தா கொடுப்போம். எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேண்டா. விசுவாசம் இருந்தா மற்றவங்க கொடுப்பதை பார்க்கிலும் மேன்மையானதை கொடுப்போம். Giving is a symptom of faith. Hallelujah. ஆவியானவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. டாக்டர்கிட்ட போறேன், உடம்பு சுடுது சார் அப்படின்றேன். டெம்பரேச்சர் பார்க்குறாரு, உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்றாரு. நான் சொல்றேன், இல்லை சார் உடம்பு சுடுதுன்னு. காய்ச்சல் இருக்கிறனால உடம்பு சுடுது அப்படின்ற. இந்த உடம்பு சுடுறது இட்ஸ் a symptom of fever. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, கொடுக்குறான்ல, அப்படி கொடுத்தான்னா அது எதுக்கான சிம்டம் தெரியுமா? உள்ள ஃபெய்த் இருக்குன்றது. You have any symptoms of faith? Giving is a symptom of faith. விசுவாசத்துடைய வெளிப்பாடு தான் கொடுப்பது. ஒருத்தன் கொடுக்குறான்னா உடனே கண்டுபிடிச்சு ஒரு சிம்டம்ஸ் வெளிப்படுது. உள்ள விசுவாசம் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் அவனுக்கு வெளிப்படுது. If somebody gives, that means he has faith. ஒருத்தன் கொடுக்குறானா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் கொடுப்பது என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆமென் சொல்லுவோம். திரும்ப வாசிமா அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டேன் நான். ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். உடனே ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு? அது பலி சார், நீ எப்படி காணிக்கையோட சேர்க்கலாம்? அது பலி அப்படின்ட்டாரு. சரி விடுப்பா, நாங்கள் வேற வசனம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற. கர்த்தர் சொன்ன வேற வசனத்துக்கே போகாத, அந்த வசனத்துல இருக்கு. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து. ஆமென் சொல்லுங்க. சோ ஃபெய்த் எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஃபெய்த் ஆஃபரிங். கையை தட்டுங்க. ஒருத்தவருக்கு both are inseparable. இது ரெண்டையும் நீங்கள் பிரிக்க முடியாது. ஒருவனுடைய கொடுக்கின்ற அளவை வைத்து அவனுடைய விசுவாசத்தின் அளவை சொல்லிவிடலாம். அடுத்த வசனத்தை சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்அவுட் ஃபெய்த். விசுவாசம் மட்டும் இல்லாம நீ ஜெபிச்சாலும் சரி, நீ சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, நீ உபவாசம் எடுத்தாலும் சரி, நீ உருண்டு எந்திரிச்சாலும் சரி, இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். சிலர் பாருங்க, எல்லா வேலையும் 5:30 மணிக்கு பூசை பார்க்க கிளம்பிடுவாங்க, கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோட. அந்த நாள் ஞாபகம் அப்படியே நடந்துருவாங்க. ஆனா அங்க போன உடனே காணிக்கணும்னு பழைய நாள் நான் அப்படி எடுப்பாங்க பாருங்க. உடனே ஒரு சத்தம் வருது, இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். எத்தனை பேர் வருஷ கணக்கில் கடவுளை ஒழுக்கமா தேடுறாங்க சார். ஆனா அவங்க சொத்து என்னன்னா, அவங்க சம்பாதிச்சதுதான் அவங்க சொத்து. ஆனா விசுவாசிக்கு சம்பாதிச்சது மட்டும் சொத்தா இருக்க கூடாது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. You must have supernatural. ஆமென். உன்ன ப்ராப்பர்ட்டி சூப்பர் நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதுக்கு தானே கடவுள் ஒருத்தர் வராரு உள்ள. உங்களுடைய உழைப்பையும்
உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்களுடைய சொத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அப்பதான் நீங்க காட்ஸ் கிங்டமோட இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நடக்குங்க. இன்னையில இருந்து நான் சொல்றேன், இயேசு நாமத்துல வாழ்க்கை நடக்கும். Amen. Amen. People who ever connected with God's kingdom and God's business, they will be blessed incomparably or super abundantly. ஒத்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அந்த மிகப்பெரிய நோக்கத்தோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். When only you are connected with God's kingdom, God's business, தேவனுடைய பிசினஸ் இணைக்கப்படுங்கள். இப்போ என்னன்னா, it is impossible to please God. அதாவது விசுவாசம் இல்லாமல் கடவுளை நீ எந்த ரூட்ல வந்தாலும் ப்ளீஸ் பண்ணவே முடியாது. நான் பார்த்துட்டேன் சார், என்னென்னமோ பண்ணுவாங்க சார். திறப்பின் வாசல்றான், உபவாசம்ன்றான், அப்படின்றான், இப்படின்னா 15 நாள் காணிக்கல பழைய 10 ரூபா எடுக்கிறான் பாருங்களேன். ஏன் ஆசீர்வதிக்கலன்னா பரலோகத்துல சத்தம் வருது, இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். செய்தியை அப்படியே ஜக்கா 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 நோட்ஸ் எடுப்பாங்க. ஒருத்தர் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான், அவர் சொல்றது அப்படியே எழுதுறான். எழுதிட்டு அவர் திரும்பி பிராக்கெட்ல தும்முகிறார்னு எழுதுறான். கர்த்தர் சொல்ல, இட் இஸ் இம்பாசிபிள் தம்பி, இட் இஸ் இம்பாசிபிள். உங்களுக்கு சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். இதை எங்க எழுதுறாரு? காணிக்கையை பத்தி எழுதும்போது எழுதுறாரு. அப்ப காணிக்கைக்கும் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. இல்ல இப்படி வரலாம், காணிக்கைக்கும் விசுவாசத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வேற விஷயத்தை சொல்றேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எதிர்மறை வாக்கியமா மாத்தின எப்படி மாத்துவீங்க? விசுவாசம் இருக்கிற எவனும் தேவனை பிரியப்படுத்த முடியும். இல்லாட்டி இப்படி சொல்லலாம், விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பரிசுத்தவான்களை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஆனா ஃபெய்த் மட்டும் இருக்காது. நான் சொல்றேன், அவன் பரிசுத்தவானே இல்லைன்றேன். 10,000 ரூபாய் வச்சுட்டு 10 ரூபா ஒருத்தன் போடுறானா, நீங்க பரிசுத்தவான்னு சொல்றீங்களே, நான் அவன் பாவின்றேன். என்ன சார் காணிக்க போடாது எப்படி பாவின்? ஐயோ, நான் காணிக்க போடாதான் அவனை பாவின்னு சொல்லல. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்ன்றேன். நான் விசுவாசத்துல என்னுடைய செயல்பாடுகள் வரலனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பாவத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப ஏன் அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலனா, பைபிள் தெளிவா சொல்லிடுச்சு, இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள்ன்ற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. இம்பாசிபிள்னா ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இம்பாசிபிள். ஆமென். இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் without faith. My prayer, my self-righteousness, sacrifice or whatever it may be, if it is without faith, அப்படினா it is impossible to please God. சிலர் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்திருப்பார்கள், கொடுப்பதை தவிர. அப்ப அவங்க கொடுக்கலனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க கடவுளை நம்புவதற்கு தயாராக இல்லை என்று அர்த்தம். கடவுள் அப்படிதான் எடுக்கிறாரு. ஏன்டா எனக்கு ரூபா கொடுக்கலன்னா அவர் பேசல. தொட்டு பார்க்கிறார், சுடுதுன்னா காய்ச்சல் இருக்கு. சுடுறத வச்சு, உடம்பு சுடுறத வச்சு காய்ச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி காணிக்கையை வச்சு விசுவாசத்தை கண்டுபிடிக்கிறார். விசுவாசத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, லெவல் ஆஃப் ஃபெய்த்தை கண்டுபிடிக்கிறாரு, அமௌண்ட் ஆஃப் ஃபெய்த்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப விசுவாசிக்கும் போது கடவுள் பிரியமா இருக்கிறார், இப்படி ஒரு வசனம் வருது. அதான் அர்த்தம். அதுக்கு விசுவாசி காட்டி தேவனை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசிச்சா கடவுளை பிரியப்படுத்தலாம். வேற வசனம் சொல்லவா? உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்ப பிரியம்ன்ற வார்த்தை இங்கேயும் வருது. இங்க சொல்றாரு விசுவாசம் இருந்தா பிரியமா இருக்கலாம்னு, அங்க சொல்றாரு உற்சாகமா கொடுத்தா பிரியமா இருக்கலாம்ன்றாரு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? உற்சாகமா கொடுக்கிறதாண்டா விசுவாசம் என்றாரு. என் ஜனங்களுக்கு பணத்தின் மீது இருக்கிற பிடிப்பு இந்த நாளிலே தளருவதாக, விடுதலை அடைவார்களாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது கூடாது என்று சொன்னார். So God wants you to please him by faith. இல்ல நான் விசுவாசமா தான் இருக்கிறேன். விசுவாசம்னா அப்ப ஒருத்தன் நேகரா நீர்வீழ்ச்சியில
குறுக்க கயிறை கட்டி அந்த கயிறு மேலே நடந்து போகிறேன், எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கேட்டானா. 2 பக்கம் கரையில் ஆள் இருக்கிறாங்க. அவன் பக்கத்தில் இருக்க மரங்கரங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்ல பாறையில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம், நீ நடந்துருப்பான். நிறைய பேர் கையை கட்டல. ஏன்னா நயகரா நீர்வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும், உலகத்தில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி. இவன் எப்படியா கடக்க போகிறான்? கயிறை கட்டி அந்த கயிறு மேல் நடந்து கடந்துட்டானான். எல்லாம் கை தட்டினாங்களாம் பயங்கரமாக. திரும்ப அங்கிட்டு இருந்து சொன்னானா, திரும்ப நான் இங்கிட்டு வர போகிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க நான் கரெக்டாக அந்த சைடு வந்து சேருவேன்னு. இங்கிட்டு இருக்கிற எல்லாம் சொன்னாங்க, கட்டாயம் நீ போயிடுவான்னு, கட்டாயம் நீ போயிடுவேன். அப்போ எவனாச்சும் ஒருத்தன் அவங்கள தூக்கிட்டு நான் நடக்கிறேன் நானா, எவனாச்சும் ஒருத்தன் வாப்பா அவங்கள தூக்கிட்டு நடக்கிறேன் நானா. அம்பிட்டு பேர் அப்படியே அவன் பேக்வேர்ட், ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக். They are not ready to என்ன சொல்ல lose their hands and leave their place. ஆனால் they say we believe. அவங்க எல்லாம் இந்த பின்னாடி இருக்கிற என்ன சொல்ல வந்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்க இடத்த உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி சிலர் இந்த ரூபா நோட்டை உறுதியாக பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சொல்ல ஆண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன், மண்டையில் நடக்கணும் போட. உங்கள் தாத்தா அப்படி தான் இருந்தார், உங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், நீயாச்சும் மாறுன்னு பார்த்து நீ அப்படியே தான் இருக்கிற. இந்த நாளிலே கர்த்தர் விசுவாசத்தை வளர்ப்பாராக. The major purpose is to be detached from the money bondage or money mind, or living as a money minded person. அதிலிருந்து விடுதலை ஆவது தான் விசுவாசத்தோட நோக்கம், கிவிங்கோட நோக்கம். கொடுப்பது என்னை விடுதலை ஆக்குகிறது பணத்திலிருந்து. கொடுப்பது என்னை பணக்காரனாக்குது வேற விஷயம், கொடுப்பது என்னை விடுதலை ஆக்குகிறது. 15 வருடங்களுக்கு முன்னாடி 300 ரூபாய், 15 வருஷங்களுக்கு முன்னாடி 300 ரூபாய் எனக்கு தசமம். தசமன்றது ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்கலாம், ஒரு நாள் சம்பளத்தை கூட எடுத்து வைக்கலாம், 6 மாதத்துக்கான மொத்த தசமாவும் கொடுக்கலாம். மொத்தமாக கொடுக்கணும்னு சொல்ல, மொத்த தசமாக 300 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி வந்து லேக்ஸில் வந்து தசமபாகம் இல்லை, தசமபாகத்துக்கு மேலே 20-30% எடுத்து வைக்கும்போது இது எதை காட்டுகிறது? ஒரு 30 லட்சம் ரூபா எடுத்து வச்சு இன்றைக்கி ஊழியர்களுக்கு கொடுக்குறோம், இல்லை வந்து சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்படி யோசிக்கிறோம்னா இது எதை காட்டுது? பணத்தின் மீது எனக்கு இருக்கிற பிடிப்பை தேவன் விடுதலை ஆக்கியிருக்காரு தானே காட்டுது. 30 லட்ச ரூபாய் வீடு கட்ட முடியாதா? இல்லை இன்னொரு சின்ன இடத்த வாங்க முடியாதா? கொடுப்பது ஒரு போதை. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது கிவிங் இஸ் அ கேம். எல்லாம் சொல்லுங்க, கிவிங் இஸ் அ ஃபெய்த் கேம். Giving is it will spread speeder than sin. எப்படி சொல்கிற வந்து ஒரு கிருமி, விஷக்கிருமி வந்து உங்கள் சரீரத்தில் வந்து வைரஸ் உங்கள்கிட்ட பரவுவதை விட ரொம்ப வேகமாக இந்த கொடுப்பது வந்து உங்கள்கிட்ட பரவும். when only you start it, நீங்கள் தொடங்கினா அது நடக்கும். ஒரு தம் அடிக்கிறான் ஒருத்தன், அடிக்கும்போது ஆசையோடு அடிக்க மாட்டாங்க தெரியுமா, அடித்து பார்ப்போமே அப்படின்னு தான் அடிக்கிறாங்க. பஃப் தானே, இழுத்த உடனே என்ன செய்கிறான், இழுத்த உடனே இருமுறான். ஆனால் அடுத்தடுத்து இழுத்த உடனே என்ன ஆயிடுறான், அடுத்த நாள் தம் அடிக்கிறான், அடுத்த தம்முக்குள்ளே வேறு ஸ்டஃப் வைக்கிறான், அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. கொடுக்கறதும் அப்படித்தான். முதல்ல ஒரு 100 ரூபாய் கொடுத்து நம்ம பழகும்போது அது என்னை அடிமையாக்குது. பாவத்தை விட வேகமா எனக்குள்ள கொடுக்கிறது பரவுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். விசுவாசம் என்னிலே வேரூன்றுகிறது. கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த போதை என்னை பிடிக்கிறது. ஏன்னா லைஃப்ல அப்படியே நீங்க வேற உங்களுக்கே தெரியாம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பீங்க.